நான் நீண்டொரு பிரசங்கம் இங்கே வரைக்க வரவில்லை. ஒரு திடீரென்று எனக்கு ஏற்பட்ட ஒரு மிகவும் துன்பமான ஒரு செய்தியை சம்பந்தமாக என்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டும் என்பதற்கு தான் நான் வந்திருக்கின்றேன். இவ்வளோ காலம் 50-60 வருஷம் வரையமாக தந்த செல்வ காலத்திலேருந்து கூட இன்று வரைக்கும் தனி இளம் கேட்டதும் அது கேட்டு இது கேட்டெல்லாம் எல்லாம் ஒன்றுமில்லாக்கி பெருக்கிறோம். இப்போ பழையபடி சில கட்சிகள் சேர்ந்து ஒன்றாக இணைந்து பழையபடி ஒரு தமிழில் மட்டும் சொல்ல இல்லை, வேறு ஏதோ பேரை வச்சு வந்திருக்கிறார்கள். இவர்கள் நான் மண்டாட்டமாக கேட்டுக்கொண்டு தயவு செய்து பதவிக்காக உங்களை விற்காதீங்கள், மக்களை விற்காதீர்கள். மக்களுக்கு தெரியும் நீங்கள் யார் என்று. இந்த சுனாமி நேரம் அந்த வெண்ணியில் எத்தனை கடிதம், நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கடிதம், ஒவ்வொரு நாளும் ஒரு கடிதம், அங்கே இப்படி நடக்குதுங்க அப்படின்ட்டு. கடைசியாக நான் விவரங்களை நான் பத்திரிகையில் சொல்லுவேன். நான் இதில் நேரங்க நான் சொல்ல மாட்டேன். 7-8 விதமான முறையில் அவராக கேட்டது செய்யுங்கன்னு ஒரு செய்யலை. நான் ஜனாதிபதிக்கு முறையிட்டு ஜனாதிபதி சரி எல்லாரும் பேருங்க பண்ணி சொல்லி ஜனாதிபதி எல்லா கட்சிக்காரரும் வந்தார்கள். ஒரு கட்டத்தில் ஜனாதிபதி சொன்னார், அங்கே இன்னொரு 70,000. என்ன பேசுகிறீர்கள்? அங்கே ஒரு எண்ணம் குறைஞ்ச 3 லட்சம் மக்கள் அங்கே இருக்கின்றார்கள். இதைத்தான் சத்தம் போட்டான் தமிழில். வாட் நான்சென்ஸ் ஐ டாக்கிங், வாட் நான்சென்ஸ் ஐ ஓகே. நான் 350-3,500 பேருக்கும் சாப்பாடு அனுப்புவேன், துண்டு விட்டு சண்டை பிடிக்க சொல்லி தமிழை சொல்லி போட்டு போடுவார். அந்த நேரம் இவர்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த மக்களை காப்பாற்றிக்கலாம், நல்ல சுகமாக காப்பாற்றிக்கலாம். ஆனர்லேருந்து முல்லைத்தீவு போகும் வரைக்கும் கடற்கரை வந்தோம். லகுன் பக்கம் எத்தனையோ அவுட்லெட்ஸ் இருக்குன்னு, அப்படி எத்தனையோ 1000 மக்கள். கடவுளே அந்த மக்கள் பட்ட துன்பம். பிள்ளைகளுக்கு சாப்பாடு இல்லை, இப்போ பால் இருந்தால் சீனி இல்லை, சீனி இருந்தால் பால் இல்லை, சாப்பாடு இருந்தால் ஆள் இல்லை, ஆள் இறந்தவர் பட்டி பார்த்தால் குடலுக்கு ஒன்றும் இல்லை. இப்படியான நிலைமையில் இருந்த மக்களை கைவிட்டுட்டு வந்து இப்போ ஒரு பதவிக்காக ஒன்று சேர்ந்துட்டோமா. நான் யாருன்னு சொல்லி இல்லை, உங்களுக்கு தெரியும். நான் இப்போ சொல்ல போகிறது தந்தை செல்வா உருவாக்கின கூட்டணி, தமிழக கூட்டணி. தந்தை செல்வா ஜிஜி பொன்னம்பலம் தொந்தோமன் ஆகி சேர்ந்து உருவாக்கினது. அதை நானே நின்று உருவாக்கினான். கடைசியாக தந்தை செல்வா சாகக்கு முந்தி என்னோட வந்து என்னோடையும் கழிச்சு போட்டு போய்த்தான் அடுத்தடுத்த நாள் மூச்சாகி விழுந்து 2 கிழமையாக இருந்தவர். அவர் என்னுடைய கேட்டுக்கொண்டது, நீங்கள் கொழும்புக்கு வந்தால் டெல்மி ரிமைண்ட் மீ, சில விஷயத்தை சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்தன்னு சொன்னேன். ஜிஜி பொன்னம்பலத்தை கலைஞர் கருணாநிதியின் வழக்கை கூட்டிகிட்டு போயிட்டு எல்லாம் வழக்கு முடிஞ்சு நான் வேற அவர்கிட்ட பயணம் சொல்ல வேற தம்பி கீப் த ஃப்ளாக் ஃப்ளைங், கீப் த ஃப்ளாக் ஃப்ளைக்காண்டி சொன்னது குமாரின் ஃப்ளாக் அல்ல, தண்டை ஃப்ளாக் அல்ல, கூட்டணி ஃப்ளாக்கை தான் கீப் த ஃப்ளாக் ஃப்ளைங். இப்போ நான் கேட்குறது இது குறிப்பிட்ட நேரத்தில் நான் விவரமாக விவரங்கள் சொல்லுவேன். குறிப்பிட்ட இடத்துல நான் சொல்லக்கூடிய சொல்லிட்டேன். நான் இப்போ கேட்பது தந்தை செல்வா உருவாக்கப்பட்ட தமிழர்களுடைய கூட்டணி, தந்தை செல்வா உயிரோடு இருக்கைக்கும் வரைக்கும் தமிழர்கள் கூட்டணியோடைய அதையே சொல்லி வந்தேன். ஜீவனும் அப்படி தான். இப்போ நான் இங்கே கேட்குறது தமிழரசு கட்சி, தந்தையினுடைய வீராளி இப்போ தமிழரசு கட்சி ஓடுறார்கள். தந்தை கடுகளை விரும்பில்லை தமிழரசு கட்சி. தந்தை செல்லாத இருக்கைக்கு இல்லாக்கே போய் விடுதலை புலியோட பேசி சிறுவர் பேசித்தான் அந்த தமிழர் விடுதலை கூட்டணி என்ன தமிழரசு கட்சியை துவங்கினேன். ஆகவே பணிவாக நான் வேண்டுகோள் மக்கள் எல்லாருக்கும் விடுவது, தமிழர் விடுதலை கூட்டணி உயிரோடு இருக்கின்றது. நான் உயிரோடு இருக்க வரைக்கும் மட்டுமல்ல, நான் இல்லாத காலத்தையும் உயிரோடு இருக்கக்கூடிய வகையில் நான் செய்து வச்சிருக்கின்றேன். ஒரு கடன் கிடையாது, ஒரு வீடு எத்தனையோ லட்சம், ஒரு 100 லட்சம் போடக்கூடிய ஒரு வீடு. அதைத்தான் இப்போ எல்லாருக்கும் கண். ஆனந்தங்கினி அழகி எடுத்துட்டான், அன்றைக்கி எடுத்துட்டான், தண்டை வெயில் அழினான், உண்ட வெயில் நான். ஒரு நாள் மட்டும் யாழ்ப்பாணத்தில் லண்டன்லேருந்து வந்தவன் திடீரெண்டு இந்த கந்தூருக்கு 40-50 பேரோட வந்து பூடி வச்சு தானாம் தலைவர். அவர் சேர்ந்து வழக்க போடுறார். எனக்கு கட்சியின் பேரில் அந்த வீடு இருக்குது, அந்த கட்சியின் பேர் கட்சியின் சொந்தம். அது 100 மில்லியன் ரூபாய் இன்றைக்கு பெறுமதி. நான் வாங்கின 10 மில்லியனுக்கு. ஆகவே நான் இப்போ கேட்பது மக்கள் எல்லாரையும் 1-2 தந்தை செல்லா விட்ட வழியை அவர் காட்டிய வழிக்கு பாருங்கள். எல்லோரும் ஒன்று. நான் பதவிக்கு ஆசைப்படையில் நான் ஒதுங்குறேன். வேணுமெண்டா தமிழரசு கட்சியில் உள்ள ஒத்தனை பேரையும் அத்தனை தலைவர்களையும் அத்தனை ஆதரவாளர்களையும் நான் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்வது, தமிழர் விடுதலை கூட்டணி எல்லாத்தையும் அப்படியே வந்து ஒன்றாக தமிழர் விடுதலை கூட்டணியில் சேர்ந்து இந்த தமிழர் விடுதலை கூட்டணியை வெற்றிகரமாக நடத்த வேண்டும். அதுதான் நீங்கள் தந்தை செல்லாக்கு செய்யக்கூடிய மரியாதை. அதுதான் நீங்கள் இறந்து போன எங்களுடைய மக்கள், பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு ஆத்மா சாந்தியடைய உதவும் நான் கேட்டுக்கிறேன்.
இல்லை அவை சேர்ந்து கிடையா பின்னுக்கல்ல உயிர் அவை இப்போ எல்லாரும் சேர்ந்து என்னென்னா ஈழம் என்னென்ன கண்ட ஈழம் இல்லாது என்னோட சொல்லி கொண்டு வந்தவ இப்போ பேருந்து தீபோ போயிடுவான் ரிவர்ஸில் எல்லாம் தந்தை செல்வவே தன்னுடைய எல்லாமே மாற்றி இப்போ நான் தான் இந்தியன் மாடல் சூப்பர் மாடல் என்ன 10 மந்திரிகள் அண்டைக்கு ஒத்துக்கொண்டது ஏற்றுக்கொண்டது 10 மந்திரிகள் அரசாங்க மந்திரிகள் ஈவன் ஏபி கூட அவைக்கு சாடியாக அதில் ஒரு தாக்கம் நான் ஒரு பெரும் கடிதங்கள் நீட்டு கடிதங்கள் நான் அவைக்கு எழுதியிருக்கிறேன். நான் என்னுடைய கடமை செய்யத்தான் செய்கிறேன். என்ன நான் பார்க்காவிட்டாலும் என்னுடைய விரதத்தை நான் பார்க்காவிட்டாலும் என்னுடைய தந்தை செல்வா நான் ஜெயி பொன்னம்மா உங்களுக்கு தெரியாது இப்போவும் சொன்னாலும் எனக்கு என்ன உள்ளம் குளிருது. நான் ஜிஜி பொன்னம்மா வீட்டில் நான் அந்த ஒரே ஒரு எம்பி நிற்கிறேன். தந்தை செல்வா வார நொண்டி 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 நாங்கள் நச்சம் ஜிஜி பொன்னம்மா பாஞ்சி கொண்டு கம்மியாக படி ஃபுல் அப்படியே சொல்லி அனுப்பாரு. கம் செல்வா வாட் கேன் ஐ டூ ஃபார் யூன்னு சொன்னேன். தண்டை பகையை 28 வரையும் பகையை மறந்து வாருங்கள் செல்வார்களே நான் உங்களுக்கு என்ன செய்ய வேணும். கம் ஜிஜி வி கான் வி லைக் திஸ் வி மஸ்ட் கெட் டுகெதர் நாங்கள் ஒன்று செய்கிறோம். உலகம் முழுக்க கொண்டாடினார்கள். அந்த வீடு வீடாக கொண்டாடினார்கள். அண்ணன் தம்பி வீடுகளில் கொண்டாடினார்கள். என்ன வெவ்வேறு கட்சிக்காரர்கள். இதுக்கு நான் ஒன்றும் சொல்லவில்லை. தமிழ் விடுதலை கூட்டணி தந்தை செல்வால் உருவாக்கப்பட்டது, அவருக்காக உருவாக்கப்பட்டது. தயவு செய்து இந்த தமிழ் மருக்கள் என்று சொல்லுண்ட நீங்கள் தந்தை செல்வா உருவாக்கிய தமிழ் விடுதலை கூட்டணியில் வந்து சேருங்கள். ஓ ஐயோ அப்பாவி மக்கள் தான் எங்களை இது தமிழரசு கட்சி நாங்கள் வந்து தமிழர் கூட்டணி கந்தூர் இருக்குது, ஆக்கள் இருக்குது, தலைவர்கள் அவர்கள் தான் பெரிய பெரிய படங்கள் அவன் கந்தூரில் மாட்டப்பட்டிருக்குது. மக்களுக்கு தெரியும். நீங்கள் புலியாக விட்டுக்கொண்டு மக்கள் புலியான்னு சொல்லக்கூடாது. எங்கள் நாளைக்கு இதை சொல்லட்டுமா, தமிழர் புலிய கூட்டணியில் நாங்கள் செய்கிறோம், ஆன்சங்கரி வேண்டாம் ஒதுங்கி இருக்கட்டும், நான் ரெடி, இந்த சவாலை நான் இருக்கேன். நாங்கள் தமிழரசு கட்சிக்காரர் எல்லாரும் வந்து தமிழர் புலிய கூட்டணியை நடத்த போகிறோம், நீ ஒதுங்கிறேன்னு கேட்டால் நான் ஒதுங்கிற தயார். அது பதவிக்காக நான் இல்லை இருக்கேன். நான் பதவியை காப்புறது நான் இல்லாட்டில் கொண்டு ஓடுவோம். இரவிரவா ஒரு நாள் பார்த்தால் மட்டக்களப்பிலேருந்து வந்த கொஞ்சம் பேர் இங்கே கொஞ்சம் காடரோட அரவிந்தன் நான் இல்லை கந்தரை பூட்டி போட்டு இது எங்கட கந்தோரன்று எங்கட கந்தோன்று இப்போ இந்த இவ்வளோ கஷ்டப்பட்டேன் நான் ஏட திருத்தி. அதன் காரணமாக நான் கொஞ்ச நாள் இந்த காணியை எந்த பேரில் வச்சிருந்த உண்மை. அது படி மாநாடு இனி யாரும் மாற்றிடா. அது பாட்டிக்கே கொடுத்தாச்சு. அது காப்பாற்றுறதுக்காக ஒரு வளர சொல்லி தான் ஒரு கொஞ்ச நாள் எந்த பேரில் இருந்தது. ஆனால் நான் இந்த சந்தர்ப்பத்தை எனக்கு கிடைச்ச நான் நன்றி. மீண்டும் சொல்கிறேன், தமிழர் விடுதலை கூட்டணியை உடனடியாக வந்து கைப்பற்றுங்கள் என்று தமிழரசு கட்சிக்காரரை பணிவாக கேட்டுக்கொண்டு உங்கள் பகுதியில் ஒரு மக்களும் அந்த பணியில் நீங்கள் ஈடுபட வேண்டும். என்ன நீங்கள் நம்பலாம். நான் ஒதுங்க கூட தயாராக இருக்கேன். அதை ஒதுங்கி இருக்கவும் நான் தயாராக இருக்கேன். தமிழர் விடுதலை கூட்டணியின் செயலாளர் நாயகம் வி. ஆனந்த சங்கரியின் ஊடகவியலாளர் சந்திப்பு யாழ் ஊடக மையத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது.